This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க இது 10 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட்ல செஞ்சது அப்படின்னு. திடீர் விருந்தாளிக்கு ரொம்ப சுலபமா சட்டுன ஒரு ரெசிபி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நான் இப்போ 10 ரூபாய் பாக்கெட் மில்க் பிஸ்கட் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். சாக்லேட் பிஸ்கட், உப்பு பிஸ்கட் இது மாதிரி இல்லாம நார்மலா மேரி பிஸ்கட், மில்க் பிஸ்கட் மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு கடாயில 1/4 கப் நெய் சேர்த்துறேன். நெய் நல்லா உருகி வந்த பிறகு கொஞ்சம் முந்திரி எடுத்திருந்தேன், அதை உள்ள சேர்த்துட்டு வறுத்து விட்டுருங்க. முந்திரி இந்த மாதிரி பொன்னிறமா செவந்து வந்த பிறகு இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாத்திருங்க. இதை பிறகு கடைசியா சேர்க்கலாம். இப்போ இதுல நெய் இருக்குல்ல, இதுலயே நம்ம பிஸ்கட்களை மெதுவா சேர்த்துருங்க. நார்மலா இனிப்பு சுவையுள்ள எல்லா பிஸ்கட்லையும் செய்யலாம், ஆனா சாக்லேட் பிஸ்கட், உப்பு பிஸ்கட் இந்த மாதிரி இருக்கிறத தவிர்த்துக்கங்க. அப்ப அதோட ஃப்ளேவர் ரொம்ப ஹெவியாயிரும். இப்போ இதுல நல்லா காய்ச்சி எடுத்த திக்கான பால் 1/2 லிட்டர் அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு குறைவான தீயிலேயே இந்த மாதிரி கலந்து விடுங்க. பிஸ்கட்ல பால் சேர்த்ததுமே பிஸ்கட் அப்படியே கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும். இல்லைனா நீங்க பிஸ்கட்டை தனியா பவுடர் பண்ணிட்டு மிக்சியில அரைச்சி எடுத்துட்டு கூட நீங்க சேர்த்து நெய்யிலேயே லேசா கலந்து விட்டுட்டு பிறகு கூட நீங்க பால் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். பட் இது குயிக்கா ஈஸியா முடிச்சிடலாம் இந்த மாதிரி செய்யும் போது. இப்ப பாருங்க, ஓரளவுக்கு பிஸ்கட் பால்ல நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. மீதியுமே நம்ம கலந்துட்டு இருக்கும் போது கரைஞ்சிடும், பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு 70-80% நல்லா கரைஞ்சி வந்த பிறகு கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு குறைவான தீயில இருக்கட்டும், இல்லைனா பிஸ்கட் போய் சட்டுன்னு கீழே ஒட்டின மாதிரி ஆயிடும். ஒருவேளை உங்களுக்கு பிஸ்கட் கரைஞ்சி வரல ஆனா ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கங்க. தாராளமா 1/2 லிட்டர்ல இருந்து 3/4 லிட்டர் வரைக்குமே பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துட்டு இருக்கு. இப்போ இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துருங்க, அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக. கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இனிப்புக்காக 1/4 கப் சுகர் சேர்க்கிறேன். சுகர் வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெல்லம், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி கூட சேர்த்துக்கங்க. அண்ட் முக்கியமா நாம எடுத்த பிஸ்கட்லயே ஒரு இனிப்பு சுவை இருக்கும், ஸோ பார்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து வந்தாச்சு. இப்ப மறுபடியும் கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. மொத்தமாவே ஒரு 1/2 கப் நெய் தேவைப்படும். ஆரம்பத்துல 1/4 கப் சேர்த்துட்டு பிறகு ஒவ்வொரு ஸ்பூனா நீங்க சேர்க்கறதுக்கு சரியா இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. பாருங்க, இந்த மாதிரி பதத்துல இருக்கு. இப்ப இதுல நம்ம ஆரம்பத்துல வறுத்து எடுத்த முந்திரி இருக்குல்ல, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அடுப்பு குறைவான தீயிலேயே இருக்கட்டும், ஏன்னா அடி பிடிச்சிரும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி கலந்து வந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க குறைவான தீயிலேயே. உங்களுக்கு அந்த அல்வா பதம் வரணும், ஸோ அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு ஆரம்பத்தில் அல்வா பதம் வராத மாதிரி தெரியும். நீங்க மெதுவா நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு அல்வா பதம் வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி பாத்திரத்திலையும் ஒட்டாம அண்ட் கரண்டிலையும் ஒட்டாம இந்த